மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம், வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எஸ் சந்திரன். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, கல்வி படிப்பு சம்மந்தப்பட்டது. அதாவது ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் பகவான் அப்படிங்கிறது கல்விக்குண்டான கிரகம், கல்விகாரகன், ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்பு. இந்த புதனும் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் 6, 8, 12 மறைஞ்சாவோ, நீசமானாவோ, அஸ்தங்கமானாவோ அவங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்டது ஒரு திருப்தி இருக்காது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி தேர்ந்தெடுக்கிறதுல அந்த உத்தியோகத்துக்கு தகுந்த மாதிரி படிப்பாக தேர்ந்தெடுத்து படிக்கும். சரிங்களா? இப்போ புதன் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அதுக்குண்டான அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு தான், உத்தியோகம் தான் சிறப்பாக இருக்குது. அப்போ அதுக்குண்டான படிப்பை நம்ம படிக்கணும். சரிங்களா? அப்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, பசங்க படிக்கிறாங்க, ஒரு டிகிரி 2 டிகிரி முடிக்கிறாங்க, அப்புறம் அந்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலைக்கு தான் போகிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கிறது இல்லை. என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த காலேஜுக்கு போகிறாங்க, நானும் அந்த காலேஜுக்கு போகிறேன். என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த குரூப் எடுக்கிறாங்க, நானும் அந்த குரூப் எடுக்கிறேன். இப்படி தான் எடுக்கிறாங்க ஒழிஞ்சு, இவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இவங்களுக்கு என்ன படித்தா என்ன உத்தியோகம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த யாருமே பார்க்கறதில்ல. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அந்த கல்விக்கு சம்மந்தப்பட்ட சில தடைகள், தாமதங்கள் இருந்தால் அவங்களுக்கு கல்வி சிறப்பில்லை, என் பையன் படிக்க மாட்டேங்கிறேன், படித்தாலும் ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த கருணக்கிழங்கு, வல்லாரக்கீரை அதிகமாக கொடுக்கணும். வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது இந்த கருணக்கிழங்கும் வல்லாரக்கீரையும் உணவில் நம்ம அடிக்கடி சமைச்சு கொடுத்தா கல்வி சம்மந்தப்பட்டது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்று. அடுத்து 3ஆம் பிறையை அதிகமாக பார்க்கணும். 3ஆம் பிறை, பௌர்ணமி நிலவு இதெல்லாம் முழுசாக பார்த்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது, ஞாபகம் மறதி நம்மளுக்கு வராது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, படிப்புக்கு உண்டான பரிகாரம் அப்படின்போது, இந்த பெருமாள் கோயிலில் ஹயக்ரீவர்னு இருப்பார். அப்போ ஹயக்ரீவர் தான் கல்விக்குண்டான ஒரு சாமி. அப்போது புதன்கிழமை ஒரு 5 ஏலக்காய், ஒரு தாமரை, ஒரு துளசி இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஹயக்ரீவருக்கு வச்சுட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையனோட, அதாவது யார் படிக்கிறாங்களோ அந்த பையனோட பேர், ராசி, நட்சத்திரம் இந்த 3ஐயும் 21 முறை, சரிங்களா, 21 முறை சொல்லி நல்லா படிக்கணும், நல்ல புத்தி, நல்ல ஒழுக்கம், நல்ல செயல்பாடு, நல்ல சிந்தனை, பையனுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. வாரம் புதன்கிழமை செய்யணும். இதை செஞ்சால் கல்வி சம்மந்தப்பட்ட தடை நிவர்த்தியாகி சிறப்பாக படிப்பாங்க. சரிங்களா? வணக்கம் நண்பர்களே.